இந்த விழா எப்போதுமே விழா நாயகன்ங்கிறது எத்தனை பேர் தான் அவையில் அமர்ந்தாலும் இந்த விழாவுக்கான தூண்டுதலையும் ஏற்பாடுகளையும் அரவணைப்புகளையும் அனுசரணைகளையும் கொடுப்பது என்பது அறநிலைத்துறைக்கே உள்ள ஒரு மிகப்பெரிய குணம். இன்றைக்கு ஏறத்தாழ 4000க்கு மேற்பட்ட ஆலயங்களுக்கு குடமுழுக்கை முடித்திருந்தாலும் எந்த தெய்வமும் உங்களைப் போல எங்களிடம் நேரடியாக அன்பு செலுத்தியது இல்லை. காரணம் இது அவரை ஐஸு வைக்கிறதுக்கெலாம் இல்லை. நான் எப்போதுமே ஓப்பனாக பேசி கெட்ட பேர் வாங்குறேன். ஏன்னா அவர் அந்த பேசும் பொழுதும் கைப்பிடிக்கும் போதும் நம்மளை அழைக்கும் போதும் இருக்கிற ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அது ஒரு அன்னையின் அன்புக்கு நிகரான அன்பு. மறுக்கவே முடியாது, என்ன சொன்னாலும் மறுக்க முடியாது. சரிண்ணா வந்துடுறேன், அப்படியாண்ணா சரிண்ணாண்ணா, அவ்வளோ அன்பு. ஆனால் அவரோட இடத்துல எவ்வளோ பணிகள், ஒரு பக்கம் தளபதி, ஒரு பக்கம் சின்னவர், ஒரு பக்கம் கழகம், ஒரு பக்கம் தொண்டர்கள், ஒரு பக்கம் பொறுப்பாளர்கள், ஒரு பக்கம் விழாக்கள், ஒரு பக்கம் தேடுதல், உதவி தேடி. உதவி தேவைப்படுகிறவன் தேடி போகலாம், ஆனால் உதவி கொடுக்கிறவன் தேடி போன கதை இங்கு தான் நடக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு இதயத்துக்கு சொந்தக்காரர். அதனால தான் சில மனிதர்கள் சொல்லும்போது நம்மளால் மறுக்கவே முடியாது. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரு எதுவோ என்னமோ என்னுடைய அம்மா அப்பா ஃபோன் பண்ண ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அண்ணன் சேகர்பாபுவிடமிருந்து அந்த தொலைபேசி வரும்போதெல்லாம். எனவே தான், ஏனென்றால் தளபதி அப்படி வைத்திருக்கிறார். அவரை எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ, எவ்வளோ நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கணுமோ அவ்வளோ நம்பிக்கை. அந்த அளவுக்கு இருந்தவாசி தான் இவ்வளவு கண்மூடித்தனமாக இன்றைக்கி அதே அநேகமாக இது 3வது மேடை என்று நினைக்கிறேன். ஏற்கனவே 2 மேடை முடிச்சுட்டு வராருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கூட ஒரு விழா வச்சுருப்பார். அப்படி தான் இருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார். பூமி கூட ஒரு நேரத்தில் ஓய்ந்து உட்கார்ந்துருக்கும். அண்ணன் சேகர்பாபு அண்ணன் கழகத்துக்காக உழைக்கிற உழைப்பு என்பது ஒரு காலம் ஓயாது. ஏனென்றால் அதனால தான் இன்றைக்கு திராவிட கழகம் இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமையோடு இங்கே சுழன்று கொண்டிருக்கிறது, இப்பேற்பட்ட போராளிகளை வைத்திருப்பதனால்தான். எனவே தான் எனக்கு முன்பு முகவுரை பேசிய ஒரு தோழர் சொன்னார், தலைவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற பரிசு என்பது 26இல் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் பரிசு என்று சொன்னார். நண்பர்களே, இப்போது அதை குறித்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது. அவரை வாழ்த்துவதற்கெல்லாம் நமக்கு வயதில்லை, ஆனால் அன்பு இருக்கிறது, அவ்வளவு அன்பு இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு தலைவனை பெற்றிருக்கிறது இந்த தலைமுறைங்கிற ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞரால் செதுக்கி 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 செய்யப்பட்ட ஒரு சிற்பியாக இன்றைக்கு அந்த சிம்மாசனத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கிடைக்காத வாழ்த்தும் அன்பு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது, அவ்வளவு வாழ்த்து கிடைக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த வெறும் வாழ்த்து அரங்கமாகவோ வெறும் பிறந்த நாள் விழாவாகவோ கடந்து போக முடியாத ஒரு சூழலை இந்த மாநிலம் சந்தித்து கொண்டிருக்கிறது. காரணம், நீங்கள் சொல்லுவது போல ஏதோ வாழ்த்து சொன்னோம், அன்பு செலுத்தினோம், நாமளும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கூட்டம் போட்டணும் போக முடியாது. ஏனென்றால் மதம் என்னும் கரையான் தமிழகத்தை எப்படி அரிக்கலாம் என்று தொடங்கி கொண்டிருக்கிறது. எந்த உருவத்தில் எந்த ஓரத்தில் எந்த இடத்தில் அரிக்கலாம் என்று இருக்கிறது. எனவே தான் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, மாநில தேர்தல் தானே ஏன் மத்தியத்தை பற்றி பேசணும் என்பார்கள். அவ்வளவுதான் அவர்களுக்கு அரசியல் அறிவு, அவ்வளவுதான். எங்கேயாவது ஒரு மாநிலம் இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்தில் எங்கேயாவது ஒரு ஓடம் கிடைக்காதா என்று இன்றைக்கு மதத்தையும் இனத்தையும் பிரித்தாள நினைக்கின்ற அந்த பாரதிய ஜனதாவுடைய அந்த ஆளுமை என்கின்ற ஒரு மிகப்பெரிய கரையான்கள் எப்போது திராவிட மண்ணுக்குள் புகுந்து இந்த திராவிட மண்ணை நாசம் பண்ணலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் தளபதிக்கு நாம் கொடுக்கிறது, முதல்வருக்கு நாம் கொடுக்கிற பரிசு என்பது என்ன தெரியுமா? இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தொடங்குகிற அத்தனை சீட்டும் ஜெயிக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் பரிசு. நம்ம அன்பு அப்புறம் செலுத்திக்கலாம். 26க்கு பிறகு வென்ற பிறகு வெற்றி விழாவில் எல்லா அன்பையும் கொண்டு போய் நம்மளுடைய முதல்வருடைய காலடியிலும் அவருடைய இதயத்திலும் செலுத்தலாம். ஆனால் இப்ப ஒவ்வொரு நிமிடமும் பூமியை போல உறங்காமல் ஓட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். காரணம், இங்கே மாநிலத்துக்குள்ளேயே பிரித்தாளுகிற தன்மை நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. எனவேதான் இந்த விழாக்களை வெறும் பாராட்டு விழாக்களாகவோ வெறும் பிறந்தநாள் விழாவாகவோ கடந்து போகாமல் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்வளவு பெரிய சோதனையை தமிழ்நாடு சந்திக்க இருக்கிறது. 2026இல் 1000 சோதனைகளை சந்தித்தவர் நம்மளுடைய முதல்வர். அவரை ஒன்றும் செய்யாது, ஆனால் அவர்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டியிருக்கிறது. கைத்தட்டி கொண்டு மகிழ்ச்சியோடும் நம்முடைய புகழ்வரை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவது மட்டும் அன்பு கிடையாது.
எப்பேறுபட்ட ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்திருக்கிறார், எப்பேறுபட்ட ஒரு தலைமுறைக்கு இந்த தலைவன் கிடைத்திருக்கிறான் என்பதற்கு இன்றைக்கு வடவர்கள் சொல்லுகிறார்கள். படி வியந்து போய் இருக்கிறது. நாம் ரொம்ப பக்கத்தில் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரோட வேல்யூ தெரியலையோன்னு நமக்கு தோணுது. இப்போ சொல்கிறார், ராகுல் காந்தி தலைமை ஏற்க வேண்டுமா? அப்பனா முதல்வர் ஸ்டாலினை இந்தியா கூட்டணிக்கு தலைவராக ஆக்குங்கள் என்று சொல்கிறார். எங்கேயோ உள்ளவருக்கு அவருடைய ஆளுமை தெரிகிறது. நாம் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, சகோதரனா பார்த்து ரொம்ப இலகுவாக விலகி போய் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, திராவிட கழக செயல் வீரர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். 2026 என்பது குடுக்கிற அடியில் ஒரு பய திராவிட மண்ணை கை தொடக்கூடாது, ஒரு பய உள்ள வரக்கூடாது. என்ன செஞ்சாலும், எவ்வளவு சதி செய்தாலும், எவ்வளவு நீ சூழ்ச்சி செய்தாலும் திராவிட மண்ணை, பெரியார் மண்ணை, எங்கள் தளபதி மண்ணை எவனாலும் தொட முடியாது. அடித்து திருத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் முன்கள வீரர்களாக வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு தலைமுறையும் முன்கள வீரராக இருந்தால் மட்டும்தான் 26 நாம் கொடுக்க போகிற அடி என்பது மிகப்பெரிய வெற்றியாக அமைய வேண்டும். ஏனென்றால் இப்பேறுபட்ட தலைமை நமக்கு இனி கிடைக்குமா என்பது கிடைக்காது. ஏனென்றால் இந்தியா துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது, மாநிலங்கள் துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை காவி உடையோடு ஒரு கரையான் கூட்டம் நம் திராவிட மண்ணை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு காலம் திராவிட மண்ணுக்குள் கால் நீட்டு தலை நீட்டு விடக்கூடாது என்பதுதான் சின்னமாக இந்த பிறந்த நாள் விழாவில் தளபதி அவர்களுக்கு நாம் கொடுக்கிற பரிசும் உறுதிமொழியாக இருக்கணும். எனவே 26 என்பது மீண்டும் திராவிட மாடல் மண், திராவிட மாடல் ஆட்சி இந்த மண்ணில் வெல்லணும். அதுதான் மக்கள் முதல்வர் மனிதநேயருக்கு கொடுக்கிற பரிசாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.